ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு. அப்போ இந்தியாவை ஆட்சி செய்வதற்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்ற ஒன்று வேணும். அப்போ அரசியல் அமைப்பை உருவாக்குவது யார் உருவாக்கணும்? இந்தியர்கள் தான் உருவாக்கணும். ஸோ அப்போ அந்த அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு ஒரு சபை ஒன்று வேணும். அதுதான் வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை, அதாவது கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து அரசியலமைப்பு வேணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை வந்து கொடுத்தது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1934 எம்.என். ராய். சரியா? எம்.என். ராய் தான் வந்து மணபேந்திரநாத் ராய் அப்படின்ட்டு அவருடைய முழு பேர் வந்து மகேந்திரநாத் ராய்ன்னு சொல்லுவாங்க. அவர் வேற, மணபேந்திரநாத் ராய் இவர் பேரு. மணபேந்திரநாத் ராய் இவர் தான் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, சிபிஐ இருக்குல்ல, அதை தோற்றுவித்தவர் வந்து எம்.என். ராய். அவர்கள் தான் ஃபாதர் ஆஃப் கம்யூனிஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து கம்யூனிஸ்டின் தந்தை யார் அப்படின்னா எம்.என். ராய் அவர்கள் தான். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ஓகே நம்ம வந்து அரசியலமைப்பு வேணும்ன்றது எல்லாரும் சொல்லுங்க ஓகே, ஆனா அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு ஒன்று வேணும்னு முதலாக சொன்னது யார் அப்படின்னா எம்.என். ராய் அவர்கள் தான். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 1935 வந்து இந்திய தேசிய காங்கிரஸ், INC இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா இது CA, நான் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா CA போட்டிருப்பேன். CA அப்படின்றது வந்து கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸுமே என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அவங்களுமே டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதலாக டிமாண்ட் பண்ணது யார் அப்படின்னா எம்.என். ராய் தான். அதுக்கு அடுத்தது யார் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1885 காங்கிரஸ் உருவாக்கியாச்சு. ஆமா, 1934ல எம்.என். ராய் சொன்னதுக்கு பிறகுதான் இவங்களும் எங்களுக்கும் வேணும்னு சொல்றாங்க. அப்போ எத்தனை வருஷம் அவங்க 1885ல இருந்து 35 வரை என்னதான் பண்ணி 1885ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா தன்னாட்சி மட்டும்தான். அதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு பிசினஸ் ஒன்று நடக்குது, பிசினஸ் ஒரு டீலிங் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பொருளை ஒன்று விற்க நினைக்கிறோம். நம்ம விற்க நினைக்கிறப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த பொருளுடைய விலை 100 ரூபாய் நம்ம வாங்குறது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு 130 ரூபாய்க்கு விற்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா அவன் என்ன பண்றான், 90 ரூபாய்க்கு தான் கேட்கறான். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 95 ரூபா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறோம். அவன் வந்து அந்த பொருளினுடைய டிமாண்ட் அதிகமாக அவனுக்கு அந்த பொருள் கண்டிப்பா வேணும். அந்த பொருள் என்கிட்ட தான் இருக்குது. அவன் என்ன பண்றான், 105 ரூபா 130, அவன் சைட்ல ஏற்றிக்கிட்டே போறான். அப்ப நான் என்ன பண்ணுவேன், 130 ரூபா வர வரைக்கும் நான் நிற்பேன். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணது. ரைட்டா? ஃபர்ஸ்ட் தன்னாட்சி வேணும்னாங்க, அடுத்து தன்னாட்சி கொடுக்காம இருக்கிறப்ப வெயிட் பண்ணாங்க, அடுத்து முழு சுதந்திரம் தான். கொடுத்தா கூட கொடுக்கலனப்போ, ஆனா வந்து முழு சுதந்திரம் அப்படின்ட்டு ஜவஹர்லால் நேரு 1929 அறிவிச்சு 1930 ஜனவரி 26 என்ன பண்ணாங்கன்னா சுதந்திர தினமாக கொண்டாடினாங்க. ரைட்டா? இப்ப அதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா 1938ல ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்ற மாதிரி அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும் தான், ஆனால் அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து எதன் அடிப்படையில வேணும் அப்படின்ட்டு சொல்றாங்கன்னா ஆக்சுவலா UAF அப்படின்ட்டு சொல்லுவாங்க, யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல அர்த்தம். அது சிம்பிளா என்னன்னா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். உள்ள போற உறுப்பினர்கள் வந்து இப்ப நார்மலா நம்ம ஓட்டு போடுறது தெரியுமா, அது பேர் வந்து அடல்ட் பிரான்ச்சைஸ் தான். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 18 வயது பிளஸ் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நம்ம ஓட்டு போடுறோம்னா அது பேர் என்னன்னா அடல்ட் பிரான்ச்சைஸ், யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 326 கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓட்டு போடுற ஏஜ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாரு, 1938ல ஓகே அரசியலமைப்பு நிர்ணய சபை வச்சுக்கலாம், ஆனா அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில உறுப்பினர்கள் போறாங்க, அந்த உறுப்பினர்களை வந்து எல்லாருமே தேர்வு செஞ்சுதான் அனுப்பணும். சும்மா வந்து ஏன் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறது வந்து இந்த டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அம்பேத்கர் வந்து தலைவராக இருப்பார், மீது ஒரு 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர்களுடைய பெயரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, இதே வரும், ஐயர், ஐயங்காரு, இந்த மாதிரியே வரும். பிராமணர்களால் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அப்படின்ட்டு நிறைய கிரிட்டிசிசம் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செஞ்சு எல்லாருமே தேர்தல் மூலியமா வந்து உள்ள அமைக்கலாம் அப்படின்ட்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே, அடுத்தது பாருங்க. அதுக்கடுத்து கடைசியில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓகே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்ற ஒன்று வந்து உருவாக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்ட்டு. ஆக்சுவலா ஏன் ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்துருக்கும் 1940, ஆகஸ்ட் 8 1940 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஆகஸ்ட் ஆஃபர். ஸோ கடைசியில வந்து உருவாக்கிட்டாங்க. டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு 389. அந்த 389 வந்து பார்த்துட்டீங்கன்னா 389. அதை எப்படி பிரிக்கிறாங்க, 296 பிரிப்பாங்க, அடுத்து 93 அப்படின்னு பிரிப்பாங்க.
இந்த 296 எப்படி பிரிக்கிறாங்கன்னா 292 அடுத்து 4 அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதுல என்னன்னா இந்த 93 பேர் இருக்காங்கல்ல, 93 பேர் வந்து எந்த இடத்த சேர்ந்தாங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து இந்தியா என்னதான் சுதந்திரம் வாங்கினாலும் இந்தியாவுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல சின்ன சின்ன அரசர்கள் எல்லாமே அந்தந்த இடத்த ஆட்சி செஞ்சுக்கிட்டதுனால ஒரு 93 பேர் ரைட்டா. அது 93 பகுதிகள், அந்த 93 பகுதிகள் எல்லாம் சின்ன சின்ன அரசர்களால் ஆட்சி செய்யப்பட்டது இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இதுல இவங்க எல்லாருமே எலெக்ஷன்ல வந்தவங்க. இப்ப ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, என்னன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாருமே வந்து டைரக்டா நேரடி தேர்தல் மூலியமா போனாங்கன்னு கேட்டா கிடையாது. ஒரு சில பேர் நேரடி தேர்தல், இன்னொரு சில பேர் வந்து நியமிக்கப்பட்டார்கள். அந்த நியமிக்கப்பட்டவர்கள் தான் வந்து இவங்க. அந்த 93 பகுதிகளை சேர்ந்த அரசர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து அனுப்புவாங்க. சோ இவங்க எல்லாருமே நாமினேட்டட் ரைட்டா, எலெக்ஷன் தான் கிடையாது. ஆனா இந்த 296 பேருக்குமே வந்து எலெக்ஷன் தான். இந்த 292 இருக்குல்ல, இது வந்து பாத்துட்டீங்கன்னா பிரிட்டிஷ் மாகாணங்கள். அந்த 292 மீதி இருக்கக்கூடிய 4 வந்து பாத்துட்டீங்கன்னா சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் அப்படின்ட்டு ஒரு 4 பகுதிகள் இருக்கும், அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ 389, 296, 296, 292 4 வச்சுக்கலாம். மீதி 93, அந்த 93 வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அந்த 93 தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நம்பர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ 296 ஃபார் பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அதே நேரத்தில் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த அந்த 296 இருக்குல்ல மேல, 296ல 292 போட்டிருக்கலாம் தனியா பிரிச்சு, அதாவது பிரிட்டிஷ் மாகாணங்களுக்கு. அப்ப அந்த பிரிட்டிஷ் மாகாணங்கள் ஆல்ரெடி சொன்னல, இதை வந்து நம்ம தேர்தல் மூலியமா வந்து பார்த்துட்டீங்கன்னா அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அப்ப தேர்தல் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன வேணும்? ரெப்ரசன்டேஷன் வேணும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா ஓகே, இந்த தொகுதி வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்கெட்யூல்டு காஸ்ட்டுக்கு, இந்த தொகுதி வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த ஒரு தொகுதியா வந்து பிரிச்சுக்கிறாங்க. இந்த தொகுதியில வந்து ஸ்கெட்யூல்டு காஸ்ட் பீப்புள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியே ஒரு சில ரிசர்வேஷன் வந்து இருக்குது. ஓகே, இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தொகுதிகள் எல்லாம் பிரிச்சு 3 வகுப்பினருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒண்ணு இஸ்லாமியர்கள், இன்னொன்னு சீக்கியர்கள், இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா ஜென்ரல்னா இஸ்லாமியர்கள் சீக்கியர்களை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில் வந்துடும். ப்ரொபோர்ஷன் டு தேர் பாப்புலேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க, அதாவது 10 லட்சம் பேருக்கு ஒரு சீட் அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் 10 லட்சம் பேர் இருக்காங்க, 10 லட்சம் பேருக்கு ஒரு சீட் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா மாகாணங்களுக்கு, அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு என்ன பண்றாங்க? நாமினேஷன் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது அப்படின்னா எலெக்ஷன் அப்படின்ற ஒண்ணு கிடையாது. ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியினுடைய மீட்டிங் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து எப்பொழுது நடக்கும்னா டிசம்பர் 9 1946 வந்து பார்த்தீங்கன்னா முதல் மீட்டிங் அப்படின்ற ஒன்று நடக்குது. ஸோ இந்த முதல் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் மீட்டிங்ல யார் கலந்துக்கல அப்படின்னா முஸ்லீம் லீக் கட்சி கலந்துக்கல. ஏன் கலந்துக்கல? ஏன்னா முஸ்லீம் லீக் கட்சியினுடைய டிமாண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னன்னா பாகிஸ்தான். அப்போ வந்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து வேணும். ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த 1946 இதுக்கு முன்னாடி தான் என்ன சொல்றா, மவுண்ட் பேட்டன் அப்படின்ற ஒருத்தர் வந்து மவுண்ட் பேட்டன் வந்து தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்ற ஒன்றை போட்டுட்டு கடைசியில் வந்து ஓகே இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். மவுண்ட் பேட்டன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒருத்தர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருந்தாருன்னா அது மவுண்ட் பேட்டன் தான். சரி, நான் யோசிக்கிறேன், இந்தியாவுடைய கடைசி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரு? இல்ல, இந்தியாவுடைய கடைசி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சி ராஜகோபாலாச்சாரி. ரைட்டா? அதே நேரத்தில் இந்தியாவுடைய முதல் மற்றும் இந்தியாவுடைய ஒரே கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரு? சி ராஜகோபாலாச்சாரி தான். ரைட்டா? சி ராஜகோபாலாச்சாரி அவர் தான் வந்து இந்தியாவுடைய அதாவது இந்தியாவுடைய முதல் மற்றும் ஒரே ஒரு கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா அது சி ராஜகோபாலாச்சாரி. கவர்னர் ஜெனரல் பதவியை எடுத்துட்டாங்க. ஓகே, சரி. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து பார்த்துட்டீங்கன்னா முதல் மீட்டிங்கை வந்து பாய்காட் பண்ணிட்டாங்க. அப்போ முதல் மீட்டிங் வந்து டோட்டலாக எத்தனை உறுப்பினர்களை வச்சு நடத்தினாங்கன்னா 211 உறுப்பினர்களை வச்சு நடத்தினாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குதுன்னா அந்த மீட்டிங் யார் வேணும்? தலைவர் அப்படின்னு ஒருத்தர் வேணும். ஆனா அப்போதான் முதல் மீட்டிங்கே போடுறாங்க. அப்போ முதல் மீட்டிங்க்கு தலைவர் நம்ம நார்மலா தலைவர் வச்சுக்கோ ரேண்டமெல்லாம் சூஸ் பண்ண முடியாது இல்ல. அப்ப தலைவருக்கு ஒரு எலெக்ஷன் வைக்கணும். ஆனா முதல் மீட்டிங்ல எலெக்ஷன் வைக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரெஞ்சு வழக்க முறை ரைட்டா, பிரெஞ்சு பிராக்டிஸ். இந்த பிரான்ஸ் நாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த மீட்டிங்ல யாரு வயதானவர் அப்படின்றத சூஸ் பண்ணி அவரை தலைவராக நியமனம் பண்ணுவாங்க. அது வந்து தற்காலிகமாக. ஸோ பிரெஞ்சு பிராக்டிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அதன் அடிப்படையில
ஓல்டஸ்ட் மெம்பர், அந்த 211 பேர் வயதான உறுப்பினராக இருக்கக்கூடிய டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை வந்து டெம்பரரி பிரசிடென்டா ஆக்குறாங்க. தற்காலிக பிரசிடென்டா வந்து பார்க்குறாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா முழு உறுப்பினர்லாம் கிடையவே கிடையாது. சரி, அடுத்து இந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா, இது எல்லாமே டிசம்பர் 11 நடக்குது. இது டிசம்பர் 9 1946, 2 நாள் கழிச்சு டிசம்பர் 11, அதாவது அடுத்த மீட்டிங் வந்து நடக்குது. அந்த அடுத்த மீட்டிங்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல தற்காலிகமா ஒரு தலைவர், இப்ப இந்த மீட்டிங்ல என்ன பண்றாங்கன்னா பெர்மனண்டாவே வந்து ஒரு தலைவரை அப்பாயிண்ட் பண்றாங்க. அவர் தான் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள். சோ ஒரு தலைவர், 2 துணைத் தலைவர்கள். அந்த 2 துணைத் தலைவர்கள் யாரு? H.C. முகர்ஜி அண்ட் D.T. கிருஷ்ணமாச்சாரி அவர்களை வந்து இது பண்றாங்க. அதுக்கடுத்து இந்த கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அதாவது நம்ம அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ஓகே இப்படி எல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு அட்வைஸ் பண்றதுக்காக ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவர் யார் அப்படின்னா B.N. ராவ் அவர்கள். B.N. ராவ் அவர்கள் சட்ட ஆலோசகர், அதாவது அதாவது இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு ஆலோசகர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். ஆமா, அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். ஸோ அவர் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா B.N. ராவ். நீங்க மேக்சிமம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் இதுல ஜஸ்ட் இந்த பெண் வந்து கரெக்டா இதாகல, பட் ஆனா இதோட PDF வந்து நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். அதுல இதெல்லாம் நான் எழுதி வச்சிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சோ அப்ப முதல் மீட்டிங் ஆனது டிசம்பர் 9 நடக்குது. அடுத்து இரண்டாவது மீட்டிங் டிசம்பர் 11 நடக்குது. V.T. கிருஷ்ணமாச்சாரி, அடுத்து B.N. ராவ் சட்ட ஆலோசகர். அடுத்தது மூன்றாவது மீட்டிங் வந்து பார்த்துட்டீங்கன்னா டிசம்பர் 13ஆம் தேதி நடக்குது. இந்த டிசம்பர் 13 நடக்கிற மீட்டிங்ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. அந்த தீர்மானத்தினுடைய பெயர் தான் வந்து குறிக்கோள் தீர்மானம், அதாவது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிற ஒண்ணு. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் இந்திய அரசியலமைப்பினுடைய முதல் பக்கமான பிரியாம்பிள். ரைட்டா, நம்ம பார்க்க போறோம். அதுவும் அதையும் தான் சேர்த்து பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பு வந்து பிரியாம்பிள் அப்படிங்கிற ஒன்னுடைய ஆர்ஜின், அதனுடைய தோற்றம் எது அப்படின்னா டிசம்பர் 13 1946 கொண்டு வரப்பட்ட அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இந்த அப்ஜெக்ட், அதாவது தீர்மானம் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளணும்ல, அது ஏற்றுக்கொண்ட நாள் தான் வந்து ஜனவரி 22 1947. ஸோ டோட்டலா வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில எத்தனை கூட்டங்கள் நடந்துச்சுன்னா 11 செஷன் வந்து நடந்துச்சு. எத்தனை நாள் நடந்துச்சுன்னா 2 வருடங்கள் 11 மாதம் 18 நாட்கள். அதாவது டோட்டலா செஷன் நடந்தது கிடையாது. முதல் செஷன்ல ஆரம்பிச்சு அடுத்து 2 நாள் நடந்தது, அடுத்து ஒரு 10 நாள் கேப் வரும். அந்த கேப் எல்லாம் சேர்த்துதான் 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நடந்துச்சு. அடுத்தது, சோ நம்ம இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் வந்து எத்தனை நாடுகள் கிட்ட இருந்து அந்த என்ன சொல்றது, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் நோட்ஸ் எடுக்கணும்னா வெறுமனையா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி நான் நோட்ஸ் எடுக்க முடியாது. நிறைய பேர் நிறைய எடுத்து வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நோட்ஸ் எடுக்க முடியும். கரெக்டா? சோ இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் கிட்டத்தட்ட 60 நாடுகள் கிட்ட இருக்கக்கூடிய அரசியலமைப்பை வந்து ஒரு ப்ரூஃபா வாங்கி என்ன பண்ற ஒரு என்ன சொல்றது, அது வந்து பாத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாடிஃபை பண்ணி அமைச்சாங்க. 60 நாடுகள். கடைசியா வந்து பாத்துட்டீங்கன்னா இந்திய அரசியலமைப்பை வந்து ஏற்றுக்கொண்டதுனால இப்ப நான் ஒரு கார் வாங்குறேன், அந்த காரை வாங்கினது ஒரு நாள். இப்போ வாங்கினது வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜனவரி 10 வாங்குறேன், எனக்கு பிப்ரவரி மாசம் பிறந்த நாள். நான் என்ன பண்றேன், ஜனவரி 10 வாங்கிட்டு ஒரு சென்டிமெண்ட்டுக்காக என் பிறந்த நாள் அன்னைக்கு ஓட்ட ஆரம்பிக்கிறேன். ஏன் ஜனவரி 10 வாங்குறேன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு ஆஃபர் வந்து ஜனவரி 10 வாங்கிட்டேன். கார் என் வீட்டுக்கு வந்துருச்சுன்னா ஓட்ட ஆரம்பிக்கல. ஏன் ஓட்ட ஆரம்பிக்கலன்னா எனக்கு அடுத்த மாசம் எனக்கு ஒரு பிறந்த நாள் வருது, நான் அதனால என் பிறந்த நாள் அன்னைக்கு ஓட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நான் இது பண்றேன். ஸோ அப்ப ஏன் என் பிறந்த நாள் யூஸ் பண்ண, ஜஸ்ட் ஃபார் சென்டிமெண்ட் ரீசன் தான், வேற எந்த காரணமும் கிடையாது. ஸோ அரசியலமைப்பை ரெடி பண்ணுதா, அரசியலமைப்பை ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க. எப்பொழுதுனா நவம்பர் 26 1949 வந்து அரசியலமைப்பு ரெடியாகி முடிஞ்சிருச்சு. அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா பிரியாம்பிள், அதாவது இந்த முகப்புரை 395 ஆர்டிகல்ஸ் 8 அட்டவணைகள் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனா அது அமல்படுத்தல. நவம்பர் 26 1949 வந்து அரசியலமைப்பு தினம், ஏன்னா அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட நாள். ஆனால் அது நடைமுறைக்கு வரப்பட்ட நாள் வந்து பாத்துட்டீங்கன்னா எப்பொழுதுனா ஜனவரி 26 1950. ஏன் ஜனவரி 26? 2 மாசம் வெயிட் பண்ணோம். நவம்பர் 26, டிசம்பர் 26, ஜனவரி 26, 2 மாசம் வெயிட் பண்ணிச்சு. ஏன் குடியரசு தினம் நம்ம வந்து அது ஏன் அந்த ஜனவரி 26 என்ன, அது ஏன் சென்டிமெண்ட், என்ன நாள் அது, என்ன எதுக்காக சென்டிமெண்ட்? நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்.
ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து 1929 டிசம்பர் 19ஆம் தேதி வந்து ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, லாகூர் செஷன்ல பிரிட்டிஷ் அரசு கிட்ட நீங்கள் சுதந்திரம் கொடுத்தாலும் கொடுங்க, கொடுக்கலனாலும் பரவாயில்லை, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நாங்கள் அடுத்த மாதம், அதாவது டிசம்பருக்கு அடுத்த மாசம் என்னது, ஜனவரி 1930 26ஆம் தேதி நாங்கள் சுதந்திர தினமாக நாங்கள் கொண்டாடதான் போறோம் அப்படின்ட்டு சொல்லி ஜனவரி 26 1930 சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டது. ஆனா அது சுதந்திர தினம், ஆனா இது குடியரசு தினம். புரியுதா? ஏன் அந்த ஜனவரி 26 ஜஸ்ட் ஒரு சென்டிமெண்ட் தான். நம்ம வந்து நம்ம அப்போ வந்து சுதந்திர தினத்தை வந்து அப்போ வந்து பூர்ண ஸ்வராஜ் தினம் அப்படின்ட்டு, முழு சுதந்திரம் அப்படின்ற ஒண்ணு கொண்டாடணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. சோ அதே நேரத்தில் இன்னொரு கேள்வியும் இருக்கு. டிசம்பர் 19 1929 ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்க வந்து அடுத்த மாசம் வந்து குடியரசு, அதாவது சுதந்திர தினமாக கொண்டாட போனோம் ஜனவரி 26 1930 அறிவிச்சிருவார் லாகூர் செஷன்ல, லாகூர் மாநாட்டில். அதன்படி என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த மாசத்தினுடைய இறுதியில டிசம்பர் 31 1930 என்ன பண்ணுவாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து மூவர்ண கொடியை வந்து ரவி அப்படின்ற ஒரு நதி இருக்கு, அந்த நதியை கரையோரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து கொடியேற்றுவார். ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம 2 மாசம் வெயிட் பண்ணி ஜனவரி 26 ஜஸ்ட் ஒரு சென்டிமெண்ட் ரீசன் தான். ஜனவரி 26 1950 வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து அமல்படுத்தப்பட்ட தினம். இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, அப்ப 1949 நவம்பர் 26 எதையுமே அமல்படுத்தலன்னு கேட்டா கிடையாது. ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய குடியுரிமை, சிட்டிசன்ஷிப், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்ப அமல்படுத்தணும். மற்றபடி மேஜர் பார்ட் முக்கியமா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து எதில் அமல்படுத்தினாங்கன்னா ஜனவரி 26 1950. சரி, அதுக்கப்புறம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை செஷன் பார்த்தோம்? 11 செஷன். இதுல 11வது செஷன், கடைசி செஷன் எப்பொழுது நடைபெற்றதுன்னா ஜனவரி 24 1950 தான் வந்து நடைபெற்றது கடைசி செஷன். அப்ப முதல் செஷன் டிசம்பர் 9 1946. கடைசி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜனவரி 24, அதாவது குடியரசு தினத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஜனவரி 24 1950. அடுத்து ஸோ இப்ப அரசியலமைப்பை வந்து உருவாக்குவதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து நிறைய கமிட்டிஸ் வந்து போடுறாங்க. ரைட்டா? இந்த அரசியலமைப்பை மொத்த மீட்டிங் வந்துட்டு மொத்தம் 11 மீட்டிங் போட்டுருக்காங்க. அது நடந்தது மொத்தம் பாத்தீங்கன்னா கவுண்டபிள் டேஸ், நடந்த டேஸ் 166 நாட்கள் பிளான் செய்யப்பட்டு 114 நாட்களில் முடிக்கப்பட்டது. ஓகேங்களா? அது வந்து நடந்த நாளுக்கு பார்த்தோம்னா டிசம்பர் 9 வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு செக்ஷன் பிரசன்ட் ஆன செக்ஷன் டேஸ்ல கவுண்ட் பண்ணாங்க. அது மொத்தமா சேர்த்துனா நமக்கு வந்துட்டு அது 3 இயர்ஸ் 11 மாதங்கள் 18 நாட்கள். அதான் நம்ம அரசியல் சட்டம் எழுதுறதுக்கு அம்பேத்கர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் ஈக்குவல் டு அதுதான். அம்பேத்கர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் கம்மி. அம்பேத்கர் வந்து பார்த்துட்டீங்கன்னா வரைவு குழுவினுடைய தலைவர் மட்டும்தான். நம்ம வந்து பாக்குறது வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை ஒட்டுமொத்தமா வந்து பாத்துட்டீங்கன்னா 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னா 2 வருஷம் 11 மாசம் 7. ஆமா, ஓகேங்களா? 11 மந்த், இப்போ 18 டேஸ். சோ இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்ட்டு வரப்ப நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும் ஒன்னொன்னுத்துக்கும். அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியா வந்து ஒரு குழு வந்து உருவாக்குறாங்க, மேஜர் கமிட்டி மைனர் கமிட்டி அப்படின்ட்டு. ஸோ மேஜர் கமிட்டி அப்படின்ட்டு பாக்குறப்ப ஸோ இதெல்லாம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஹாக்னா என்னது? அட்ஹாக் அப்படின்னா என்னன்னா தற்காலிகமாக. அட்ஹாக் அப்படின்றது ஆங்கில வார்த்தை கிடையாது, வேற ஒரு மொழியில இருக்கிற வார்த்தை. அட்ஹாக் குழு அப்படின்றது நிறைய நியூஸ்ல பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அட்ஹாக் குழு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக தற்காலிகமாக உருவாக்கப்படுற ஒரு குழு. ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா நகர்ல வந்து பயங்கரமா டிராபிக் இருக்கு, அதை வந்து சரி செய்யறதுக்காக ஒரு அட்ஹாக் கமிட்டி போடுறாங்க அப்படின்னா இந்த அண்ணா நகர் டிராபிக்கை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த தற்காலிக குழு வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அட்ஹாக் அப்படின்ட்டு. ஸோ தேசிய கொடிக்காக ஒரு குழு போடுறாங்க, அதனுடைய தலைவராக ராஜேந்திர பிரசாத். அதுக்கப்புறம் வந்து அடிப்படை உரிமைக்காக ஒரு அட்வைசரி கமிட்டி வல்லபாய் பட்டேல். அதுக்கப்புறம் அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய ஃபங்க்ஷன்ஸுக்காக ஜிவி மவலங்கர். அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா மைனாரிட்டிஸ், ட்ரைபல். அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா விலக்கப்பட்ட பகுதிகளுக்காக ஒரு தலைவராக வல்லபாய் பட்டேல். அடுத்து ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ராஜேந்திர பிரசாத். அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, அதாவது அரசியலமைப்பு வரைவை வந்து ஆய்வு செய்வதற்காக ஒரு சிறப்பு குழு, அது வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அதுக்கடுத்து விளக்கப்பட்ட மற்றும் பகுதி விளக்கப்பட்ட பகுதிகள் துணைக்குழு, இதுக்கு வந்து A.V. தக்கர் அவர்கள். ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி ராஜேந்திர பிரசாத். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னுடைய சப் கமிட்டி துணைக்குழுவாக J.B. கிருப்பலானி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கமிட்டிக்கு பட்டாபி சீதாராமையா, இது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து மைனாரிட்டி சப் கமிட்டி H.C. முகர்ஜி, இது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, எக்ஸாம்லாம் கேட்டதில்லை. ஏன்னா வடகிழக்கு அந்த பகுதிகளுக்காக ஒரு தலைவர் சொல்றாங்க, அது யாருன்னா கோபிநாத் பர்தோலாய் அவர்கள். நெக்ஸ்ட் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆர்டர் ஆஃப் பிசினஸ் கமிட்டி K.M. முன்ஷி. ஸ்டேட்ஸ் கமிட்டி ஜவஹர்லால் நேரு. ஸ்டியரிங் கமிட்டி ராஜேந்திர பிரசாத். கான்ஸ்டிடியூஷனுக்காக, அதாவது யூனியன் அரசியலமைப்பு குழுக்கு ஜவஹர்லால் நேரு. யூனியன் பவர்ஸ் கமிட்டி ஜவஹர்லால் நேரு. மேக்ஸிமம் இந்த யூனியன்ட்டு வர வார்த்தைகளுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் இருப்பாரு. அடுத்து இப்போதான் டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ டிராஃப்டிங் கமிட்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது அரசியலமைப்பு வரைவு குழு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது? எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா ஆகஸ்ட் 29, 1947 உருவாக்கப்பட்டது. இவங்களுடைய மெயின் கோலே என்னன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு அரசியலமைப்பு வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான். இவங்க வந்து என்ன பண்றாங்க, மொத்தம் எத்தனை டிராஃப்ட் என்ன வரைவு. நான் வந்து ஒரு ஒரு பிரசன்டேஷன் வந்து கொடுக்கணும்னா டேரக்டா எடுத்த உடனே அதை ப்ரெசென்ட் பண்ண முடியாது. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா ரெடி பண்ணுவேன், அடுத்து அதை ஒருத்தர் எக்ஸாமைன் பண்ணுவேன், செக் பண்ணுவேன், அதுக்கடுத்து திருப்பியுமே இன்னொரு 2-3 நாள் கழிச்சு திருப்பி செக் பண்ணுவேன். கரெக்டா இருந்ததுக்கு அப்புறம் தான் நான் இது பண்ணுவேன், ப்ரெசென்ட் பண்ணுவேன். அதே மாதிரிதான் முதல் டிராஃப்ட், இரண்டாவது, மூணாவது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வரைவு குழு என்ன பண்றாங்கன்னா ரெடி பண்ணி பிப்ரவரி 1948 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நிறைய டிஸ்கஷன் நடந்து இரண்டாவது வரைவு வந்து அக்டோபர் 1938. மூன்றாவது மற்றும் கடைசி வரைவு நவம்பர் 26, 1949. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தினம்? இந்திய அரசியலமைப்பு தினம். ஓகே, ஸோ இவங்க தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த 7 பேர். டாக்டர் B.R. அம்பேத்கர் அஸ் ஹெட். ஸோ இவர் தான் வந்து ஹெட்டா இருப்பாரு. மீதி எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த குழுவுடைய உறுப்பினர்களா இருப்பாங்க. ஸோ அந்த குழுல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததை வந்து ஒரு MCQ மாதிரி கொஸ்டின்ஸ் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதனுடைய இந்த ஹவுஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தவர் யாரு? ஹவுஸ் ஆன்சர் வந்து பட்டாபி சீதாராமையா. ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னன்னா செகண்ட் வேற ஒரு PDF நான் போடுறேன், அதில் நம்ம மார்க் பண்ணியே இருக்கேன். இது பாஸ் பண்ணி மோஜ் ஆயிருமா? என்ன பண்ணது?
இதாகும். இது ஆக்சுவலி இந்த பிடிஎஃப்ல எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டினை பத்தி எல்லாம் அதாவது ஆப்ஷனையே நல்லா டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்ம வரிசையா பார்க்கலாம். சரி, ஓகே. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் who was the chairman of house committee கேட்டிருக்காங்க. ஹவுஸ் கமிட்டிக்கு யாரு? பட்டாபி சீதாராமையா அவர்கள். இல்ல என்னன்னா பட்டாபி சீதாராமையா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணத்தினுடைய உறுப்பினராக இருந்தார். இங்கிலீஷ்ல தான் இருக்கும், நான் ஃபுல்லாவே தமிழ்ல சொல்லுவேன். மெட்ராஸ் மாகாணத்தினுடைய உறுப்பினராக இருந்தவர். இப்ப என்னன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்காங்கல்ல, இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் மாநாடா கொண்டுட்டு இருப்பாங்க. செஷன் சொல்லுவாங்க. எப்பொழுதுமே ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க, எப்பொழுதுமே இந்திய தேசிய காங்கிரஸ் செஷன் எந்த மாசம் நடக்கும்? எப்பொழுதுமே எந்த மாசம்? டிசம்பர் மாசம் தான் நடக்கும். இன்கேஸ் டிசம்பர் மாசம் இல்லாம வேற ஒரு மாசத்துல நடந்துச்சுன்னா அது அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்பெஷல் செஷன். எப்பொழுதுமே எப்ப நடக்கும்னா டிசம்பர் மாசம் தான் நடக்கும். 1939 செஷன்ல பட்டாபி சீதாராமையா அவர்களுக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் அந்த போட்டி நடக்கும், யார் தலைவர் அப்படின்ற போட்டி. அதுல ஜெயிச்சது யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். இதுல வந்து பட்டாபி சீதாராமையா, அது ஸ்பெல்லிங் கொஞ்சம் மிஸ்டேக், பட்டாபி சீதாராமையாவுக்கு. ஸோ பட்டாபி சீதாராமையாவுக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னா காந்தி. ஏன்னா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பட்டாபி சீதாராமையாவுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சிருப்பாரு. ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணிருப்பாருன்னா ஜெயிச்ச உடனே பதவி விலகிடுவார். ஜெயிச்சுட்டு பதவி விலகிட்டு என்ன பண்ணுவாருன்னா இந்திய தேசிய காங்கிரஸுக்குள்ளேயே தனியே ஒரு கட்சியை உருவாக்குவார். அதுதான் வந்து ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு கட்சி. ஓகே. அடுத்தது 1923 நவம்பர் 28 இவரால் உருவாக்கப்பட்ட வங்கி தான் ஆந்திரா வங்கி. எங்க அப்படின்னா மச்சிலிப்பட்டினத்துல உருவாக்கிடுவாங்க. சரியா? சோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றது ஓகே தானே? ஏன்னா கொஸ்டின் போயிட்டோம்னா அதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது ஈஸியா இருக்கும். அடுத்தது பாருங்க, கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில எது வந்து எப்பொழுதுமே ஒரு நம்ம ஒரு மெயினா தப்பு பண்றது என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டினை பார்த்தோம்னா டக்குனு எக்ஸைட்மெண்ட் ஆயிடும். ரொம்ப ஈஸி, அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச டாபிக் தான் வந்துருச்சு. ஆனா அவன் அதுலதான் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு இதை வச்சிருப்பான். என்ன அப்படின்னா இது கரெக்டா நாட் கரெக்டான்றது பார்க்கணும். விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு கேட்டுருவான். அப்போ ஓகே. ஆனா விச் ஆஃப் நம்ம வெறுமனையா கண்டென்ட் மட்டும் பார்த்து ஓகே கான்ஸ்டிடியூஷன் நமக்கு எல்லாமே தெரியும் போட்டு இது பண்ணிடும். ஆனா அங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா எது நாட் கரெக்ட்னு கேட்டு ஓகே. அதனால எப்பொழுதுமே கரெக்டா நாட் கரெக்டான்னு பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் இது பாருங்க, the Constituent Assembly ratified. ஆக்சுவலா ratified என்னன்னா இப்போ நான் அவங்க ஒரு பேப்பர் கொடுக்குறேன். அந்த பேப்பரை வந்து ஒரு தடவை சரி பார்த்து ஓகே சரியா இருக்கு நீங்க ஒப்புக்கணும், அதுதான் ratification. ஓகே. So the Constituent Assembly ratified India's membership of Commonwealth. அதாவது Commonwealth என்னது?
காமன்வெல்த் விளையாட்டுகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காமன்வெல்த் கேம்ஸ் நிறைய நடக்கும். அதாவது காமன்வெல்த் அப்படின்றது வந்து பிரிட்டிஷ் இருக்காங்கல்ல, பிரிட்டிஷ் தான் ஹெட். ஸோ அவங்களுடைய ஒரு குழு தான் வந்து காமன்வெல்த். நம்ம காமன்வெல்த்ல வந்து உறுப்பினரான்னு கேட்டா உறுப்பினர் தான். நம்ம வந்து சொல்றோம் சாவரேன் அப்படின்ட்டு சொல்றோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறையாண்மை நாடு அப்படின்ற மாதிரி சொல்றோம். நம்மளுக்கு மேல யாரும் இல்லை, நம்மளுக்கு கீழே யாரும் இல்லை. அப்புறம் ஏன் காமன்வெல்த்ல போய் சேர்த்தீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க. காமன்வெல்த் அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு கீழே நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு குழு. இப்போ நம்ம வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்புல குழுவா இருக்கிற அதுல உறுப்பினரா இருக்கும், உலக வங்கியில ஒரு உறுப்பினரா இருக்கும். அது மாதிரி வந்து அது ஜஸ்ட் வந்து ஒரு குழு மட்டும்தான். ஸோ காமன்வெல்த்ல நம்ம வந்து எப்பொழுது சேர்க்கப்பட்டது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்பொழுது மே 1947 ஒத்துக்கிறாங்க. தப்பு, மே 1949. அடுத்து எப்பொழுது வந்து தேசிய இந்த ரெண்டுமே ஆக்சுவலா ஒரே நாள் தான். தேசிய கீதமும் சரி, தேசிய பாட்டு நேஷனல் ஆந்தம் எது? ஜனகணமன். எழுதுனது யாரு? ரவீந்திரநாத் டாகூர். நேஷனல் சாங் எது? நேஷனல் ஆந்தம் வேற, அதாவது தேசிய கீதம் வேற, தேசிய பாட்டு வேற. தேசிய கீதம் ஜனகணமன், தேசிய பாட்டு வந்தே மாதரம். ரைட்டா? வந்தே மாதரம் எழுதுனது யாரு? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ரைட்டா? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஸோ இந்த ரெண்டுமே தேசிய பாட்டும் சரி, தேசிய கீதமும் சரி, இந்த இரண்டுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து ஜனவரி 24, 1950. ரெண்டுமே நேஷனல் ஆந்தம் அண்ட் நேஷனல் சாங். அதுக்கு அடுத்து வந்து இந்திய தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் வந்து எப்பொழுது? ஜூலை 27, 1940. ஸோ இதெல்லாம் வந்து யார் ஏற்றுக்கிட்டாங்க? இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே. அடுத்து ஸோ இந்திய அரசியல் நிர்ணய சபை இருந்துச்சு. அதுல டோட்டலா வந்து எத்தனை பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா வந்து 15 பேர். யாரெல்லாம் அப்படின்னா அம்மு சுவாமிநாதன், நீங்க வாசிங்க. அம்மு சுவாமிநாதன், ஆனி, தாக்ஷாயினி வேலாயுதம், பேகம் ஐசத் ரசூல், துர்காபாய் தேஷ்முக். நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அடையார் பாலம் இருக்குல்ல, அடையார் பீச் தெரியுதுன்னு உங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னா எம்ஜிஆர் காலேஜ் கேள்விப்பட்டீங்களா? எக்ஸாக்டா சொல்லணும்னா பெசநகர் பீச்சுக்கு போறதுக்கு ஒரு டேர்னிங் ஒரு ரவுண்டான மாதிரி வரும்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கும் அடையாறு ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல பிரிட்ஜ் தாண்டிங்க அப்படின்னா கிரீன் வேஸ்ட் ரோடுன்னு ஒன்று போகும். அது வந்து பார்த்துட்டீங்கன்னா அது ஒரு போஸ்டான ஏரியா. சென்னையில் வந்து பார்த்துட்டீங்கன்னா மினிஸ்டர்ஸ் உடைய பங்களாஸ்லாம் அதுக்குள்ளதான் இருக்குது. ஸோ அந்த ரோடுக்குள்ள போறப்பே வந்து பார்த்தீங்கன்னா துர்காபாய் தேஷ்முக் தான் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் வந்து இருக்கு, பெரிய ஒரு பில்டிங். ஸோ துர்காபாய் தேஷ்முக், ஹன்சா ஜீவராஜ் மேத்தா, கமலா சௌத்ரி, லீலா ராய், மாலதி சௌத்ரி, பூர்ணிமா பானர்ஜி, ராஜ்குமாரி அம்ரித் கவுர், ரேணுகா ரே, சரோஜினி நாயுடு, சுச்சிதா கிருப்லானி, விஜயலட்சுமி பண்டிட். சரோஜினி நாயுடு சிங்கர் இல்லையே, ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து ஆக்சுவலாக சரோஜினி நாயுடு அவர்களுடைய பிறந்த நாள் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நேஷனல் உமன்ஸ் டே, தேசிய பெண்கள் தினம். ரைட்டா? ஸோ அதே நேஷனல் உமன்ஸ் டே தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரேடியோ டேவும் அன்னைக்கு தான். ரைட்டா? ரேடியோ டே. சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில வந்து எத்தனை பேர் இருந்தாங்க? 389 பேர் இருந்தாங்க. பார்த்தோம்னா 296 + 93, 296 எப்படி பிடிச்சாங்க? 292 + 4 பிடிச்சாங்க. அது 3+1 தான் மாறும். ஆமா, கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா பிரியும். அந்த 389 எத்தனை பெண்கள் அப்படின்னா 15 பெண்கள். ஸோ இது அடுத்தது டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ டிராஃப்டிங் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா டோட்டலா எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னா 7 பேர். உருவாக்கப்பட்டது ஆகஸ்ட் 29, 1947. இந்த உருவாக்கப்பட்டதுக்கு இந்திய அரசியலுக்கு எந்த மொழிகளில் எழுதப்பட்டது அப்படின்னா ஆங்கில மொழியிலும் ஹிந்தி மொழியிலும் எழுதப்பட்டது. ஆங்கில மொழியில் எழுதுனது யார் அப்படின்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைசாதா. ஹிந்தி மொழியில் எழுதுனது யார் அப்படின்னா வி.கே. வணிகா. அந்த இந்திய அரசியலுடைய போட்டோ பார்த்துட்டீங்களா? எப்படி சொல்றது, லிட்டரலா ரொம்ப சூப்பரா இருக்கும். எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கும் இல்லாம அவ்வளவு நீட்டா இட்டாலிக்கு வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அதுவும் அப்புறம் பெண் அது இதெல்லாம் கிடையாது, தொட்டு 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 நீட்டா எழுதணும். அந்த கான்ஸ்டியூஷன் புக் வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? இவ்வளவு பெருசு இருக்கும். அந்த புக் வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வந்து இவ்வளவு பெருசு இருக்கும், இவ்வளவு தடி இருக்கும். அதை எல்லாத்தையுமே ஆங்கில மொழியில் எழுதுனது வந்து இதை ஆங்கில மொழியில் எழுதுனதை பார்த்துதான் வந்து வி.கே. வைத்தியா ஹிந்தியில் எழுதியிருப்பாரு. ஆங்கில மொழியில எழுதுனது வந்து அந்த பிரேம் பிகாரி அவர் எழுதுனதுக்கு வந்து பைசா எதுவுமே சொல்ல வந்தேன். கேட்டார்
பிரேம் பிஹாரி நரேந்திர ஆசாத் கிட்ட நீங்க இவ்வளவு, ஏன்னா அது வந்து சாதாரண ஒர்க் கிடையாது, ரொம்ப கஷ்டமான ஒர்க், ரொம்ப நாட்டுக்கு எல்லா பேஜுகளும். அதனால வந்து பிரேம் பிஹாரி நரேந்திர ஆசாத் ஜவஹர்லால் நேரு கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு எந்த காசும் வேண்டாம், இந்த இந்திய அரசியலுடைய எல்லா பேஜினுடைய அந்த ஒவ்வொரு பாட்டம்லயுமே என்னுடைய பேர் வந்து வேணும், கடைசி பக்கத்துல வந்து என்னுடைய தாத்தாவுடைய பேர் வேணும் அப்படின்ட்டு பிரேம் பிஹாரி நரேந்திர ஆசாத் சொன்னார். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் டிராஃப்ட்னு அந்த வரையை நாம வந்து முதல் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம், நீங்க பாருங்க. அடுத்து ரெண்டாவது ரெடி பண்ணியிருக்கோம். பிப்ரவரி 1948 ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், செகண்ட் வந்து அக்டோபர் 1948, தேர்ட் வந்து நவம்பர் 26, 1949. இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட நாள் நவம்பர் 26, 1949. அதுதான் இந்திய அரசியலமைப்பு தினம். என்ஃபோர்ஸ்மெண்ட் நடைமுறைக்கு வரப்பட்ட நாள் ஜனவரி 26, 1950. ஸோ இதெல்லாம் வந்து உறுப்பினர்கள். அம்பேத்கர் அவர்கள் வந்து தலைவராக இருப்பார். கோபாலசுவாமி ஐயங்கர் வந்து உறுப்பினர், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், KM முன்ஷி, முகமது சாதுல்லா, BL மிட்டருக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யார் வந்துருவார் அப்படின்னா மாதவராவ் வந்துருவார், ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அடுத்து DP கைட்டான் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு பதிலாக கிருஷ்ணமாச்சாரி வந்துருவார், ஏன்னா அவர் இறந்து போயிடுவார். அதனால ஸோ அப்போ இது ஈஸி தான், ஷார்ட்கட்டு. மிட்டர் எம்முக்கு பதிலாக இன்னொரு எம் வருவார், மாதவராவ். அடுத்து கைட்டான், கேக்கு பதிலாக இன்னொரு கே வருவாரு, கிருஷ்ணமாச்சாரி. அடுத்தது ஓகே, கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா 1946 வந்து மெட்ராஸ் மாகாணத்துல இருந்து இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு தேர்வாகி வந்தது யார் அப்படின்னா அம்மு சுவாமிநாதன். ஓகே, மெட்ராஸ் மாகாணத்துல இருந்து. இதெல்லாம் வந்து எதுல கேட்பாங்கன்னா TNPSC எக்ஸாம்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ அம்மு சுவாமிநாதன் கூட சேர்ந்து அம்மு சுவாமிநாதன் பிளஸ் ஒரு 3 பேர், கமலாதேவி சட்டோபாத்தியாய், ஆனி பெசன்ட், முத்துலட்சுமி ரெட்டி, இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் 1917 அடையாறுல வந்து உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை வந்து உருவாக்கினார்கள். இந்த அம்மு சுவாமிநாதன் இருக்காங்கல்ல, QIM அப்படின்னா என்னன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட். இதெல்லாம் நீங்க மாடர்ன் ஹிஸ்டரியில பாப்பீங்க. குவிட் இந்தியா மூவ்மெண்ட்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக 1942 ஜெயிலில் அடைச்சாங்க இவங்களை. 1952 லோக்சபா மக்களவை உறுப்பினர் ஆனாங்க. 1954 ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினர் ஆனாங்க. யாருங்க? அம்மு சுவாமிநாதன். அடுத்தது நம்ம 11 செஷன் பார்த்தோம். 11வது செஷன் எப்ப நடந்துச்சு? இந்திய குடியரசு தினத்துக்கு முன்னாடி ஜனவரி 24, 1950. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 10வது செஷன் எப்ப நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அக்டோபர் 6 இருந்து 17, 1949 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ டோட்டலா வந்து 11 செஷன் நடந்துச்சு. அந்த 11 செஷன்ல 11வது செஷன் 24 to 26 நவம்பர் 1949. முதல் செஷன் டிசம்பர் 9, 1946. இந்த முதல் செஷன் வந்து எந்த பிளானுக்கு கீழே நடந்துச்சு அப்படின்னா கேபினெட் மிஷன் பிளான். நம்ம போன கிளாஸ்ல கடைசி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கேபினெட் மிஷன் பிளானுக்கு கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா 1946 அப்படின்ற ஒரு இதுக்கு கீழே நடந்திருக்கும். ஸோ இந்த நவம்பர் 26, 1949 தான் 395 ஆர்டிக்கல், 8 அட்டவணைகள். ஆனா இப்ப எத்தனை அட்டவணைகள் இருக்கு? 12. 22 பார்ட். இப்ப எத்தனை பார்ட் இருக்கு? 25. இப்ப எத்தனை ஆர்டிகல் இருக்குன்னா 395க்கு மேலதான் இருக்கு. எத்தனைன்றது சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு கீழே சப் ஆர்டிகல்ஸ் நிறைய வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1,45,000 வார்த்தைகளை வச்சு இந்திய அரசியலமைப்பு வந்து ரெடி பண்ணாங்க. அடுத்து அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் இந்திய அரசியலமைப்புல எந்த குழுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தலைவராக இருந்தார்னா கிரெடென்ஷியல் கமிட்டி. ரைட்டா? அதாவது கிரெடென்ஷியல் கமிட்டி அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து ஒரு சர்டிபிகேஷன் மாதிரி இவங்க தான் வந்து அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. யூனியன் வந்துட்டாலே ஜவஹர்லால் நேரு. அடுத்து ஆர்டர் ஆஃப் பிசினஸ் KM முன்ஷி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்காக ஒரு துணைக்குழு யாருன்னா JB கிருப்லானி அவர்கள். அடுத்து சரி, இது ஆக்சுவலா வந்து என்னன்னா நம்ம பார்த்தோம் 1934 வந்து MN ராய் வந்து வேணும்னு சொன்னாரு. 1935 காங்கிரஸ் 1938 வந்து ஜவஹர்லால் நேரு இது பண்ணாரு அப்படின்ட்டு. ஆனா இந்திய அரசியலமைப்பு மாதிரியே ஒரு அரசியலமைப்பை வந்து உருவாக்கி எங்களால் அரசியலமைப்பை உருவாக்க முடியும்னு சொன்னது யார் அப்படின்னா வந்து மோட்டிலால் நேரு அவர்கள் தான், ஜவஹர்லால் நேருடைய அப்பா. ஸோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நேரு ரிப்போர்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா கொடுத்தது யார், எந்த நேருன்னு கேட்டிருக்காங்க. அது நம்மளுக்கு ஜவஹர்லால் நேரு கிடையாது, மோட்டிலால் நேரு அவருடைய அப்பா. ரைட்டா? ஸோ 1928 வந்து நேரு ரிப்போர்ட் அப்படின்ற ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? அந்த நேரு ரிப்போர்ட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னா தலைவராக யார் இருந்திருப்பா? மோட்டிலால் நேரு. செக்ரட்டரியாக யார் இருந்திருப்பா? ஜவஹர்லால் நேரு. ரைட்டா? செக்ரட்டரியாக ஜவஹர்லால் நேரு.
அது போக சுபாஷ் சந்திர போஸ், தேஜ் பகதூர் சப்ரு, அலி இமாம், அடுத்து MS ஆனி, மங்கள் சிங், சுஹாய்பு குரேஷி, அடுத்து GR பிரதான், இந்த மாதிரி உறுப்பினர்கள் எல்லாமே வந்து இதுல இருந்திருப்பாங்க. உறுப்பினர்கள் படிக்க வேண்டாம், கேட்க மாட்டாங்க. சுபாஷ் சந்திர போஸ் அதுக்கப்புறம் ஒரு மூணு பேர் மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ தலைவர் யாரு? மோட்டிலால் நேரு. செயலாளர் யாரு? ஜவஹர்லால் நேரு. இந்த நேரு ரிப்போர்ட்டை எதிர்த்து, அதாவது ஆக்சுவலா ஆங்கிலேயர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களால ரெடி பண்ண முடியும், உங்களால அரசியல் ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருப்பாரு, மோட்டிலால் நேரு என்ன பண்ணியிருப்பாருன்னா, எங்களால் முடியும்னு சொல்லிதான் நேரு ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த நேரு ரிப்போர்ட் மாதிரியே அந்த சைடு முஸ்லீம் லீக் கட்சியில இருந்து முகமது அலி ஜின்னா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஜின்னாவுடைய 14 புள்ளிகள் அப்படின்ட்டு, அதாவது ஜின்னாஸ் 14 பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒண்ணு அதுக்கு எதிராக வந்து இவர் கொடுத்திருப்பாரு. பாகிஸ்தானுக்காக. சோ அப்ப நேரு ரிப்போர்ட்டுக்கு எதிராக, அதாவது நேரு ரிப்போர்ட் மாதிரியே வந்து பாத்துட்டீங்கன்னா முகமது அலி ஜின்னா கொடுத்தது என்னன்னா ஜின்னாஸ் 14 பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒண்ணு. அடுத்து ஓகே, இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்குனாங்க. எந்த சட்டத்திற்கு கீழேன்னா, இந்திய சுதந்திர சட்டம் 1947க்கு கீழே. எந்த பிரிவுக்கு கீழே அப்படின்னா 8 கிளாஸ் 1, 8 பிரிவு 8 கிளாஸ் 1, அதுக்கு கீழே தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்ற ஒன்று உருவாக்கப்பட்டது. எந்த சட்டத்திற்கு கீழே? இந்திய சுதந்திர சட்டம் 1947 கீழே. இந்த இந்திய சுதந்திர சட்டம் 1947 எதன் அடிப்படையில் இந்த சட்டம் போட்டாங்க அப்படின்னா, மவுண்ட் பேட்டன் பிளான். ஏன்னா அவர் தான் வந்து வந்திருப்பார், மவுண்ட் பேட்டன் பிளான். இந்த மவுண்ட் பேட்டன் பிளான் வந்து எப்படி அழைப்பாங்கன்னா, ஜூன் 3 பிளான் அப்படின்னு அழைப்பாங்க. ஏன்னா அது வந்து வெளியிட்டது ஜூன் 3 1947. இது செயல்படுத்தப்பட்டது எப்போனா ஜூலை 5 1947. கடைசியா வந்து ஆகஸ்ட் 15 1947 என்ன பண்ணியிருப்பாங்க, சுதந்திரம் வழங்கியிருப்பாங்க. ஓகே, அந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க. ஜூன் 3 1947 மவுண்ட் பேட்டன் பிளான். அடுத்து இந்திய சுதந்திர சட்டம். அடுத்தது நடைமுறைக்கு வந்தது வந்து ஜூலை 5. அடுத்து ஆகஸ்ட் மாசம் சுதந்திரம். ஓகே, அடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் யார்? RK தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஃபர்ஸ்ட் நிதியமைச்சர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு பார்த்தது. அந்த சமூகம் செட்டிகளோடு தமிழ்நாட்டை சேர்ந்தவரா? சண்முகம் செட்டி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லையே. சரி, நான் பார்த்துட்டு சொல்றேன். சரி சரி, இல்ல அதான் கேட்டாங்க. நம்ம ஒரு இதுல பார்த்தோம், வேற மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் நிதியமைச்சர்னு கேட்டிருக்கலாம்ல. சுதந்திர இந்தியாவினுடைய முதல் நிதியமைச்சர் யாரு அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டுக்காரர். நான் சண்முகம் பார்த்த உடனே ஓகே, தமிழ்நாட்டுக்காரர் போலதான் அப்படின்னு நீதி. அதை நான் பார்த்துட்டு சொல்றேன். சோ 1947 to 49 இந்தியாவுடைய நிதியமைச்சராக இருந்தவர் சண்முகம் செட்டி. இவர் தான் வந்து இந்தியாவுடைய முதல் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்தார். நவம்பர் 26 1947. பல்தேவ் சிங் அவர்கள் வந்து முதல் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்திருப்பார். டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள், அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இந்தியாவுடைய முதல் அதாவது நீதித்துறை அமைச்சராக வந்து இருந்திருப்பார், அதாவது சட்டத்துறை அமைச்சராக. இவர் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்திய அரசியலமைப்பினுடைய சீஃப் ஆர்கிடெக்ட். அது மெயினான ரோல் பிளே பண்ணது வந்து டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் தான். இவருக்கு 1990 பாரத ரத்ன விருது. இவர் பிறந்தது 1891, இறந்தது 1956. இந்தியாவுடைய முதல் சுகாதாரத்துறை அமைச்சர் யாரு? ராஜ்குமாரி அமிர்த் கவுர். ரைட்டா? இவங்க வந்து ஜவஹர்லால் நேருனுடைய கேபினட். ஏன்னா ஜவஹர்லால் நேரு தான் பிரதம மந்திரி. சோ மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும், மாநிலங்களவையில வந்து நம்ம வந்து உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா எலெக்ஷன் எப்படி நடக்கும்? நம்ம டைரக்டா ஓட்டு போட்டு சூஸ் பண்றோம். எத்தனை எலெக்ஷன் நம்ம ஓட்டு போடுறோம்? நம்ம நார்மலா ஓட்டு போடுறோம்ல, எதுக்குலாம் ஓட்டு போடுவோம்? அப்படி லோக்கல் பாட்டு. அது அந்த ஊருக்கு வந்து சின்ன சின்னதா நடக்கிறது. பட் ஆனா அது வந்து பெருசா நடக்கிறது கிடையாது. அது ஃபர்ஸ்ட் நமக்கு 2 விதமான எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். ஒண்ணு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இன்னொரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். லோக்சபா எலெக்ஷன் யார் நடக்குவா? மக்களவை எலெக்ஷன் அவங்க வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன் யார் நடக்குவா? இந்த ஸ்டேட்டுக்கு உண்டானது. அது ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நடக்கும். இந்த லோக்கல் பாடிக்கு தான் ஸ்டேட் எலெக்ஷன். அதாவது MP எலெக்ஷன், லோக்சபா MP எலெக்ஷன், அதுக்கப்புறம் MLA எலெக்ஷன், இதெல்லாம் வந்து ஸ்டேட், அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நடத்துவாங்க. ரைட்டா? ஆனா இங்க நடக்கிற லோக்கல் பாடி எலெக்ஷன், பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி எலெக்ஷன், இது எல்லாம் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் நடத்துவாங்க. இதுல என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா,
மாநிலங்களவை இருக்குல்ல, மாநிலங்களவைக்கு வந்து எலெக்ஷன் நடக்கும். ஆனா நேர்காண தேர்தல் கிடையாது, அது வந்து மறைமுக தேர்தல், இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்ட்டு. ஏன்னா ஏன் அதை இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்றோம்னா, நம்ம எம்எல்ஏ வச்சு சொல்றோம்ல, எம்எல்ஏ எல்லாரும் சேர்ந்து ராஜ்யசபாவுக்கு எம்பி சூஸ் பண்ணுவாங்க மாநிலங்களவைக்கு. எம்பி கவுண்டிங் கிடையாது, ஒன்லி எம்எல்ஏ மட்டும்தான். ராஜ்யசபா இருக்கிறது எல்லாருமே வந்து எம்எல்ஏ தான். அந்த எம்எல்ஏ தான் ராஜ்யசபாவுக்கு எம்பியா போவாங்க. ஒன்ஸ் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டா இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுவாங்க. புரியுதா? சோ அதை நம்ம பார்லிமெண்ட் பார்க்கறப்ப இன்னும் டெப்தா பார்க்கலாம், யார் யார் எப்படி எப்படி போறாங்க அப்படின்ட்டு. சோ அப்ப ராஜ்யசபால வந்து டோட்டலா 245 பேர், 245 பேர்ல 233 பேர் இந்த மாதிரி வருவாங்க. மீதி இருக்கக்கூடிய 12 பேரை வந்து இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர், சயின்ஸ், சோசியல் சர்வீஸ், டோட்டலா 4 தான். லிட்ரேச்சர், ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர், சயின்ஸ், சோசியல் சர்வீஸ், ALSS அப்படின்ட்டு வரும். ஓகே, ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ், சோசியல் சர்வீஸ், இந்த 4 இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இளையராஜா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா PT உஷா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹேமா மாலினி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட், இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரை எப்படி தேர்வு செய்யணும், அந்த எலெக்ஷன், அந்த எலெக்ஷனுடைய மெத்தடு அயர்லாந்து வந்து எடுத்துருக்காங்க. அடுத்து யுனைடெட் கிங்டம். யுனைடெட் கிங்டம் அப்படின்னா இப்போ குடியரசுத் தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க குடியரசுத் தலைவரையோ இல்ல துணை குடியரசுத் தலைவர் 2 பேருமே வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா, இங்க வந்து நம்மகிட்ட வந்துட்டு இங்க சிஎம் பார்த்து வந்து எங்களுக்கு இந்த மாதிரி அது நாமினேட் பண்றது யாரா இருக்கலாம், சோ அவங்க நாமினேட் பண்ணா கூட எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுன்னு சொல்லி போட்டா, அப்போ எம்எல்ஏ வந்துட்டு ஓட்டு போடுறாங்களா இல்ல ஒன்லி எம்பிஎஸ் மட்டும் தான் போடுவாங்க? அதாவது அது பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது, இன்டைரக்ட் எலெக்ஷன். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வந்து பிரசிடென்ட்டோட எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறது எல்லாருமே வந்து எம்பி, லோக்சபா எம்பி, ராஜ்யசபா எம்பி சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, 2 எம்பிஸ் சேர்ந்து, 2 எம்பிஸ் ராஜ்யசபா எம்பி, லோக்சபா எம்பி, 2 எம்பிஸ் சேர்ந்தா பிரசிடென்ட்டையும் வைஸ் பிரசிடென்ட். ஆனா வந்து ரிமூவல் பண்றப்ப, அதாவது திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதவியில இருந்து இது பண்றப்ப அவங்க வந்து இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எல்லாருமே சேர்ந்துருவாங்க, எம்எல்ஏஸ் தான் வந்து சேர்ந்துருவாங்க. நம்ம எலெக்ஷன் வந்து அந்த ப்ரொபோசல் ரெப்ரசன்டேஷன் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்ட்டு இருக்கும். சரியா? பிஆர்னு சொல்லுவாங்க, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொபோசல் ரெப்ரசன்டேஷன் பை சீக்ரெட் பேலட். அது வந்து எலெக்ஷன் நடக்கிறது சீக்ரெட் பேலட் நடக்கும். எப்படின்னா இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த 4 பேப்பர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே என்னுடைய முதல் விருப்பம் வந்து இவர் குடியரசுத் தலைவராக வரணும் ஒண்ணு, அடுத்து 2வது விருப்பம் இவரு, 3வது விருப்பம் இவரு, 4வது விருப்பம் இவர் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சுருவாங்க. ஸோ அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு அவங்க வந்து கவுண்ட் பண்ணி போடுவாங்க. அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஒரு எக்ஸாம்பிளோடய சொல்றேன் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்தது யுனைடெட் கிங்டம். யுனைடெட் கிங்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்லிமெண்ட் இருக்குல்ல, மக்களவை, மாநிலங்களவை, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்க இருந்து எடுத்திருக்கோம், யுனைடெட் கிங்டம். சோ அதான் சொன்னேன், பார்லிமெண்டரி பிரிவிலேஜஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. பார்லிமெண்டரி பிரிவிலேஜஸ்னா வந்து பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கான ஒரு சில பிரிவிலேஜ் அப்படின்றது, அதெல்லாம் யுனைடெட் கிங்டம் தான். பார்லிமெண்ட் யுனைடெட் கிங்டம். அதுக்கப்புறம் பை கேமரலிசம், அதுதான் பைனா 2, கேமரலிசம்னா அவைகள், 2 அவைகள், மக்களவை, மாநிலங்களவை இருக்குல்ல, அதெல்லாம் யுனைடெட் கிங்டம் தான். ரூல் ஆஃப் லா, அதாவது ரூல் ஆஃப் லானா சட்டத்திற்கு மேல யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், சட்டத்தை உருவாக்கும் முறை யுனைடெட் கிங்டம் கிட்ட இருந்துதான். சிங்கிள் சிட்டிசன்ஷிப், நம்ம கிட்ட இருக்கிறது ஒற்றை குடியுரிமை தான். ஆனா அமெரிக்கா வந்து இரட்டை குடியுரிமை. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் சிட்டிசன் ஒன்று இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிலிடெல்பியா இல்ல வாஷிங்டன் டிசில இருக்கிறீங்க அப்படின்னா, வாஷிங்டன் டிசிக்கு தனியா ஒரு குடியுரிமை இருக்கும். ஆமா. அடுத்து ஜப்பான் கிட்ட இருந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்ற ஒண்ணு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது சட்டத்தால் நிறுவப்பட்டது அப்படின்ற ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கும், அதெல்லாம் வந்து ஜப்பான் கிட்ட இருந்து. அடுத்து சோவியத் யூனியன், அதாவது முன்னாடி USSR, இப்போ வந்து ரஷ்யா. ஸோ அந்த அவங்க கிட்ட இருந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா அடிப்படை கடைமைகளை பொறுத்த வரைக்கும் எந்த பார்ட்ல இருக்கு, பார்ட் 4A. எந்த ஆர்டிக்கல்ல இருக்கு, ஆர்டிக்கல் 51A. இது ஆக்சுவலா வந்து 1, அது வந்து இதாயிடுச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது 50 அந்த கிரீன்ல வந்து மறைஞ்சிருச்சு, ரைட்டா? ஆர்டிகல் 4A, ஆர்டிகல் 51A. டோட்டலா எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குன்னா 11 இருக்கு. அந்த 11 கடமைகளை பொறுத்த வரைக்கும் 10+1 பிரிச்சுக்கலாம். ஏன்னா
அதுல 10 கடமைகள் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலியமாக கொண்டு வரப்பட்டதுன்னா 42 42வது சட்ட திருத்தம் 1976. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்திய அரசியலமைப்பை வந்து உருவாக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடையாது அப்படின்னா அடிப்படை கடமைகள் கிடையாது. எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமா தான். அப்ப 10 இதுல வந்துட்டாங்க. 11வது எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? 86வது திருத்த சட்டம் 2002ல வந்து கொண்டு வரப்பட்டது. ஓகே, சோ அது போக வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஐடியல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் டோட்டலா வந்து பாத்துட்டீங்கன்னா என்னென்ன ஜஸ்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ், அதாவது சமூக நீதி, அடுத்து வந்து பொருளாதார நீதி, அடுத்து அரசியல் நீதி. 3 வகையான நீதிகளை வந்து பாத்துட்டீங்கன்னா பிரியாம்பிள் நம்ம பார்த்தோம்னா பிரியாம்பிள்னா இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் குறிக்கோள் தீர்மானம் பிரியாம்பிளா மாறுச்சு அப்படின்ட்டு அதுல வந்து ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதுல வந்து சமூக என்னென்ன ஜஸ்டிஸ் இருக்குன்னா சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இதெல்லாம் வந்து கொண்டு எடுக்கப்பட்டது எங்க இருந்துன்னா ரஷ்யா கிட்ட இருந்து தான். அடுத்து அமெரிக்கா கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எத்தனாவது பார்ட்ல இருக்கு? பார்ட் 3. எந்த ஆர்டிகல் எந்த ஆர்டிகல் வரைக்கும்? ஆர்டிகல் 12 இருந்து 35 வரைக்கும். ஸோ அமெரிக்கா கிட்ட இருந்து வேற எதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறையினுடைய சுதந்திரம், அடுத்த நீதித்துறை ஆய்வு. என்னன்னா ஒரு சட்டம் போட்டுட்டாங்க, அந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையை மீறுவதாக இருக்குது. அப்ப அந்த சட்டத்தை வந்து டைரக்டாவே சுப்ரீம் கோர்ட் வந்து ஆய்வு செஞ்சு அந்த சட்டம் செல்லாது, இது வந்து அடிப்படை உரிமையை மீறுவதாக இருந்தால் அந்த சட்டம் செல்லாது என்று நீதித்துறையால் அறிவிக்க முடியும். ஸோ அதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. அதுக்கு அடுத்து வந்து இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், ஜனாதிபதி மீதான குற்றச்சாட்டு. அதுவுமே வந்து அங்க இருந்த இடம். ஜனாதிபதி என்னதான் வந்து உயரிய பதவியில் இருந்தாலும் அவங்க வந்து இம்பீச்மெண்ட் பண்ண முடியும், பதவியிலிருந்து விலக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆர்டிகல் 61 அதை பத்தி பேசியிருக்காங்க. அடுத்து உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை வந்து பதவி விலக வைக்கிறது, ரைட்டா? அதுவுமே வந்து பாத்துட்டீங்கன்னா அமெரிக்கால தான் வந்திருக்காங்க. சோ பதவி விலக வைக்கிறது ஓகே, பதவி விலகிறதுக்கு யார் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னா பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர் என்ற பதவி வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா சேம் அமெரிக்கா. அடுத்து வெய்மார் அப்படின்ற அரசியலமைப்பு வந்து ஜெர்மனியினுடைய அரசியலமைப்பை வெய்மார்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா எமர்ஜென்சி, அவசர காலம். நம்மளுக்கு 1975-77 வந்து எமர்ஜென்சி போட்ட பீரியட். அந்த அவசர காலத்தின் போது அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா ஜெர்மனியில. எக்ஸப்ட் 2 ஆர்டிகல் மட்டும், 2 அடிப்படை உரிமைகளை வந்து இது பண்ணவே முடியாது, ரத்து செய்ய முடியாது. அது ஆர்டிகல் 20 மற்றும் 21. அது என்னன்றதை நம்ம அடுத்த அடிப்படை உரிமைகளை பார்க்கலாம். அடுத்து வந்து சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்து பாத்துட்டீங்கன்னா இந்திய அரசியலமைப்பை திருத்தம் செய்வதற்கான ஒரு விஷயம். அதாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்னா என்ன? சிம்பிளா பெரிய கான்செப்ட் இருக்கு. அமெண்ட்மெண்ட்னா சிம்பிளா சொல்லணும்னா அடிஷன், ஏதோ ஒரு விஷயத்த ஆட் பண்றது. மைனஸ் அதாவது சப்ராக்ஷன், ஏதோ ஒரு விஷயத்த எடுக்கிறது. அது மாடிஃபிகேஷன், ஏதோ ஒரு விஷயத்த கொஞ்சம் திருத்தம் செய்யறது. ஸோ அமெண்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா அடிஷன் சேர்க்கிறது, மைனஸ் அதாவது சப்ராக்ஷன் பிரிக்கிறது, இன்னொரு மாடிஃபிகேஷன் ஏதோ ஒன்று கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது. அடுத்து ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்வு செய்யறது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ராஜ்யசபா உறுப்பினர்களை நாமினேஷன் பண்றது அயர்லாந்துல இருந்து வாங்கியிருக்கோம். ஆனா அதே மாநிலங்களவை உறுப்பினர்களை வந்து தேர்தல் மூலியமாக அவங்களை தேர்வு செய்யணும் அப்படின்றத சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வாங்கியிருக்கோம். அடுத்து பிரான்ஸ் கிட்ட இருந்து வந்து பாத்துட்டீங்கன்னா குடியரசு அப்படின்ற ஒரு விஷயத்த வாங்கியிருக்கோம், அதாவது அந்த வார்த்தை. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொன்னு லிபர்ட்டி அப்படின்றது சுதந்திரம், அடுத்து ஈக்குவாலிட்டி சமத்துவம், அதுக்கு அடுத்து வந்து ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம். இது எல்லாமே எதுல இருக்குன்னா பிரியாம்பிள்ல தான் இருக்கு. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி எல்லாமே வந்து பிரியாம்பிள்ல இருக்கிறது. அது எங்க இருந்து வாங்கியிருக்கோம்னா பிரான்ஸ்ல இருந்து வாங்கியிருக்கோம். இப்ப இது ரிலேட்டடா ப்ரீவியஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓகே, ஸோ நம்மளுக்கு அடிப்படை உரிமைகள் அப்படின்ற ஒண்ணு இந்திய அரசியலமைப்பு இருக்குல்ல, அது வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம எங்க இருந்து வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து எடுத்துக்கலாம். அந்த பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு நாட்டு கூட சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அமெரிக்கா. இது ஆக்சுவலா காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின். ஆனா நம்மளுக்கு டைரக்டா இது வந்து ஈஸியா அட்டன் பண்ணிடலாம், ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. நம்ம எங்க இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்கான்றது. ஸோ அவன் கொஸ்டினை சுத்தி வளைச்சு கேட்டிருக்கான். நம்ம அடிப்படை உரிமைகளை பில் ஆஃப் ரைட்ஸ் இருந்து எடுத்தோம், அந்த பில் ஆஃப் ரைட்ஸ் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து அமெரிக்கா. இதுவே கனடால இருந்து எடுக்கப்பட்டது எல்லாமே என்னது? பெடரலிசம். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தோம். பெடரலிசம், இதர விஷயங்கள்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும். அடுத்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து ஆளுநர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுடைய அட்வைசரி இன்ஸ்டிடியூஷன், இது எல்லாமே. அதுக்கடுத்து அயர்லாந்து கிட்ட இருந்து எடுக்குது டைரக்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அடுத்து பிரசிடென்டோட எலெக்ஷன், ராஜ்யசபா நாமினேஷன்.
அடுத்து ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து வாங்கினது எல்லாமே வந்து கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட் என்னது? கன்கரண்ட் லிஸ்ட், பொதுப்பட்டியல். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் போட்டுக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் போட்டுக்கலாம். அடுத்து இரண்டு அவைகளையுமே ஒன்னா உட்கார வைக்கிறது, ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுஸ். அடுத்து வர்த்தகம் செய்வதற்கான உரிமை, சுதந்திரம். அடுத்து பை கேமரல் பார்லிமெண்ட், ரைட்டா? அது என்னது? நம்ம இரண்டு அவைகள் இருக்கு, மக்களவை மாநிலங்களவை அப்படின்ட்டு. அது எங்க இருந்து வாங்கணும்? பிரிட்டிஷ் கிட்ட இருந்துதான். ஏன்னா பிரிட்டிஷ் தான் வந்து அப்போ வந்து, ஏன்னா பிரிட்டிஷ் கிட்ட அப்பயுமே சரி இப்பயும் சரி நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி மக்களவை மாநிலங்களவை ரெண்டு அவைகள் வந்து இருக்கு. ஸோ அது வந்து எங்க இருந்து வாங்கணும்னா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து தான் வாங்கணும். இது எல்லாம் இது ஆக்சுவலா வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம பார்த்தது தான் வந்து ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக நான் திரும்பியுமே எழுதியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ல வந்து தவறாக பொருந்தியது எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரூல் ஆஃப் லா எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பிரிட்டிஷ்ல இருந்து எடுத்திருக்கோம், கரெக்ட் தான். அடுத்தது வந்து அடிப்படை உரிமைகள் எங்க இருந்து எடுத்திருக்கோம்? அமெரிக்கால இருந்து எடுத்திருக்கோம். டிபிஎஸ்டி ஐஆர்இ அப்படின்றது ஐஆர்இ, அதாவது அயர்லாந்து, அதாவது ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். அடுத்து லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி, அது எங்க இருந்து எடுத்திருக்கோம்? இங்க பாருங்க, லெஃப்ட்னு சொல்லுவாங்க. லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி லெஃப்ட். அப்ப இஃப்னா பிரான்ஸ், அந்த சவுண்ட் வருது பாருங்க, லெஃப்ட் எஃப் வருது. ஸோ பிரான்ஸ், பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன். ஸோ அது மட்டும் தான் தப்பு. அடுத்து ப்ரொவின்ஷியல் ஆட்டோனமி. ஆக்சுவலாக வந்து போன கிளாஸ்ல வந்து தெளிவா நம்ம பார்த்தோம். அதாவது டயார்கி அப்படின்ற ஒண்ணு இருக்கு. டயார்கினா வந்து இரட்டை ஆட்சி முறை. இந்த டயார்கிய எந்த சட்டத்துல கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1919 சட்டத்துல கொண்டு வந்தாங்க. எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா மாகாணங்களுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா அடுத்து கொண்டு வந்த சட்டம், இந்திய அரசாங்க சட்டம் 1935 என்ன பண்ணாங்கன்னா இந்த டயார்கிய மாகாணங்களுக்கு ரத்து செஞ்சுட்டு மத்திய கொண்டு வந்தாங்க. அப்ப மாகாணங்களுக்கு ரத்து செஞ்சுட்டாங்க. அப்ப மாகாணங்களுக்கு என்னது? ப்ரொவின்சியல் ஆட்டானமி, அதாவது அந்த மாகாணங்களுக்கு சுதந்திரம், அவ்வளவுதான். ஸோ அப்ப 1919 சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா டயார்கியை கொண்டு வந்தாங்க மாகாணங்களுக்கு. அடுத்து 1935 சட்டத்துல மாகாணங்களுக்கு ரத்து பண்ணிட்டு மாகாணங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்தது யுஎஸ்எஸ்ஆர் கிட்ட இருந்து எடுக்கப்பட்டதுல எது அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினது எது அப்படின்னா 5 ஆண்டு திட்டம். பொருளாதாரத்துல வந்து 5 இயர் பிளான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த 5 இயர் பிளான் அப்படின்ற ஒண்ணு எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா அது ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து வந்துட்டீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்களை போட்டது யாரு? பிளானிங் கமிஷன் அப்படின்ற ஒன்று தான் போட்டிருப்பாங்க. அந்த பிளானிங் கமிஷனை ரத்து செஞ்சுட்டு வந்த அமைப்பு தான் இது நீத்தி ஆயோக். நீத்தி ஆயோக் விரிவாக்க முடியுமா? நீத்தி ஆயோக். இப்ப இந்தியா வந்து இவ்வளவு தூரம் டெவலப் ஆயிருக்கு, அதுல முக்கியமான பங்கு யாரு அப்படின்னா நீத்தி ஆயோக் தான். நீத்தி ஆயோகனுடைய விரிவாக்கம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஒரு தடவை டிஎன்பிசி எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நீத்தி ஆயோகனுடைய விரிவாக்கம் கேட்டுட்டு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா, அப்படியே மாற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய விரிவாக்கமே. ஓகே, அடுத்து லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி லெஃப்ட் அப்படின்னா ஐடியா ஆஃப் ஆம்பட்ஸ்மேன். ஆம்பட்ஸ்மேன்னா என்னது? அது ஒரு பதவி, ரைட்? ஆம்பட்ஸ்மேன் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கு, ரைட்டா? ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தை இருக்கு. அந்த சந்தையில வந்து காய்கறி அது இதுன்னு எல்லாமே இருக்கு. அப்ப அந்த என்ன சொல்றது, சந்தையானது கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு பெரிய சந்தை. அந்த சந்தையில வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பட்ஸ்மேன் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு ஆஃபீஸ் இருக்கு. ஆம்பட்ஸ்மேன் ஆஃபீஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த சந்தையில ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த ஆம்பட்ஸ்மேன் கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க தீர்வு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, ரைட்டா? ஆம்பட்ஸ்மேன் அப்படின்ற ஆஃபீஸ் வந்து என்னன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் இன்வெஸ்டிகேட் பண்றவங்க தான் ஆம்பட்ஸ்மேன் ஆஃபீஸ். ஆம்பட்ஸ்மேன் அப்படின்றது எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் எல்லா இடத்துலயுமே ஆம்பட்ஸ்மேன் அப்படின்ற ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ அது எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஸ்வீடன்ல இருந்து எடுக்கப்பட்டது. அடுத்தது சேம் அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்கா. டைரக்ட் பிரின்சிபல் பாலிசி அயர்லாந்து. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஒற்றை குடியுரிமை எங்கிருந்து எடுக்கப்பட்டது? பிரிட்டிஷ். இரட்டை குடியுரிமை எங்க இருக்கு? அது அமெரிக்கா. அடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூ, அதுக்கு அடுத்து வந்து நீதித்துறை சுதந்திரம், இது எல்லாமே வந்து எங்க இருந்து எடுக்கப்பட்டது? அதுவுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா அமெரிக்கா தான். நம்மளுக்கு இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது உச்ச நீதிமன்றம் தொடர்புடைய ஆர்டிக்கல்லாம் அது 32, 136.
இதுவே உயர் நீதிமன்றம் தொடர்புடைய ஆர்டிகல்னா 226 227. அதாவது சிம்பிளா என்னன்னா, இப்ப என்னுடைய ஒரு அடிப்படை உரிமை வந்து மீறப்படுகிறது ரைட்டா. என்னுடைய அடிப்படை உரிமை வந்து நான் ஒரு மால்குள்ள போறேன். இப்போ மால்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து வேற ஏதோ ஒரு இப்போ மும்பையிலேயோ ஏதோ ஒரு இடத்துல மாலுக்கு போறேன். அப்போ மாலுக்கு போறப்ப வந்து என்னை உள்ள விடுற ஏதோ ஒரு காரணத்தினால என்னை உள்ள விடல அப்படின்னா அது என்னுடைய அடிப்படை உரிமை மீறப்படுவதாக தான் அர்த்தம் ரைட்டா. ஏன்னா ஒரு பொது இடம், யார் வேணா உள்ள போகலாம். அப்ப என்னைய மட்டும் உள்ள விடல அப்படின்னா என்னுடைய அடிப்படை உரிமை மீறப்படுவதாக அர்த்தம். நான் என்ன பண்ணேன்னா டைரக்டாவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நான் வந்து இது பண்ண முடியும் ரைட்டா. சோ அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய அடிப்படை உரிமை மீறப்படுவதாக இருந்தால் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டையே போக முடியும் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 32. இதுவே நம்ம உயர் நீதிமன்றத்துக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆர்டிகல் 226. அடுத்து ரெசிடியூவல் பவர்ஸ். அந்த ரெசிடியூவல் பவர்ஸ் என்ன, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் போக இதர ஐட்டம் எல்லாமே வந்து ரெசிடியூவல் பவர்ஸ். அது வந்து எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்து எடுக்கிறது. சேம் ரெசிடியூவல் பவர்ஸ் எங்க இருந்தா கனடால இருந்தா. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் அப்படின்றது எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தொகுதி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த தொகுதியில வந்து ABC 3 கேண்டிடேட் போட்டி போடுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில எத்தனை பேர் வேணும் இருக்கட்டும், 10 லட்சம் பேர் கூட இருக்கட்டும், அது 10 லட்சத்துல 5 லட்சம் பேர் ஓட்டு போடாம கூட இருக்கட்டும். அந்த ABC 3 பேர் போட்டி போடுறாங்கல்ல, அது வந்து A வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஓட்டு, B வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ஓட்டு, C வந்து பார்த்தீங்கன்னா 15,001 அவங்க ஓட்டு. அப்ப யார் ஜெயிச்சா? C தான். அப்போ வந்து அங்க மெஜாரிட்டிலாம் பார்க்கவே இல்லை. மெஜாரிட்டின்னு பார்த்தா அந்த 10 லட்சத்துக்கு மெஜாரிட்டி எவ்வளவு? 5 லட்சத்துக்கு 1. மெஜாரிட்டினா என்னது? அப்படியே பாதி பிளஸ் பாதி பிளஸ் 1 தான் மெஜாரிட்டி. இங்கே மெஜாரிட்டிலாம் பார்க்கவே இல்லை. அங்க அந்த 3 பேர்ல யார் அதிகமாக ஓட்டு வச்சிருக்காங்க அதுதான் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் ரைட்டா. அந்த போஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் அந்த எலெக்ஷன்ல வின். இதை எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்ல இருந்து எடுக்கப்பட்டது. பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ். பார்லிமெண்ட்னால எங்க? பிரிட்டிஷ் தான்.